என்னது இது? கல்லா? மகாகணம் பொருந்திய மாமா அவர்களுக்கு உங்கள் மருமகன்கள் பணிவுடன் எழுதுவது. எங்கள் தாயார் எங்களிடம் ஒப்படைக்க சொல்லி உங்கள் வசம் ஒப்படைத்த நகை பெட்டியை நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள். அதில் ஒரு குண்டுமணி அளவு கூட குறையாமல் எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். தவறினால் உங்கள் மகள் பொன்னியை நீங்கள் உயிரோடு பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல, நீங்களும் உயிரோடு இருக்க மாட்டீர்கள். நகைப்பெட்டியோடு ஊர் எல்லையில் இருக்கிற மண்டபத்துக்கு மாலை 4 மணிக்கு வர வேண்டும். இதில் ஏதாவது சூழ்ச்சி செய்தீர்களேயானால் பெரிய விபத்துகள் ஏற்படும். இப்படிக்கு காத்த முத்து, நல்ல முத்து, நாச்சி முத்து, தங்க முத்து. பொன்னி, அப்போ அவங்க அம்மா உங்ககிட்ட நகைப்பெட்டி கொடுத்தது உண்மைதானே? ஆமா. இவ்வளவு நாளா இதை நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இப்போ உடனடியா என் பொண்ணை காப்பாத்தணும். அதுக்கு என்ன வழி? என்ன கேட்டா, அந்த நகைப்பெட்டியை அவங்க கிட்ட குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு நம்ம பொண்ணியை காப்பாத்திக்கணும். அதுக்கப்புறம் அந்த பொட்டியை வாங்க ஒரு வழி பண்ணணும். ராணி, என்னோட ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? பொன்னி ஒரு ஆபத்தும் இல்லாம திரும்பி வந்து அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நாம நடத்துற இந்த ரகசிய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டணும். ஊரறிய நான் உங்களுக்கு பொண்டாட்டியா வாழணும். உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். இப்பவே உன் யோசனைப்படி நடக்கிறேன். வரேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நான் பூதங்குடி பண்ணையார் பேசுறேன். ஆமா சார். சார், எங்க அக்கா மகனுங்க 4 பேரும் என் பொண்ணை கடத்திட்டு போய் பாழ் மண்டபத்தில் வச்சிருக்கானுங்க. பணம் கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்லி மிரட்டல் கடிதம் எழுதியிருக்கானுங்க. நான் பணத்தோட போய் என் பொண்ணை மீட்டுக்கிறேன் சார். அதுக்கப்புறம் நீங்க வந்து கையங்களமா அவங்கள பிடிச்சிருங்க. உங்க பார்வைக்கு லெட்டர் வச்சுட்டு போறேன் சார் இங்க. ஆமா சார், ப்ளீஸ் சீக்கிரமா வந்துருங்க சார். எங்க அப்பா பணம் கொடுக்காம என்ன மீட்டுட்டு போறதுக்கு வழியை தேடுவாரு. அப்படி முடியலன்னா தன்னால வந்து நிப்பாரு. அதையும் பார்க்கலாம். பொன்னி, இந்த கயிறு நீயே கட்டிக்க. பொட்டி கைக்கு வந்ததும் அதுல நிஜமாவே நகை இருக்கா இல்லையான்னு பாருங்க. அதுக்கப்புறம் நான் இருக்கிற இடத்த சொல்லிட்டு நீங்க அப்படியே போயிடுங்க. இந்தாங்கடா நீங்க கேட்டது. ஏயா, இருக்கிற சொத்து போதாதுன்னு எங்க சொத்தி முழுங்கி ஏப்பம் விட பாத்தீரே. நீர் மனுஷன் ஐயா. அனாவசியமா பேசாத. நீங்க கேட்டதை கொடுத்தாச்சு. என் பொண்ணு இருக்கிற இடத்த சொல்லு. அதை அவங்க அடைச்சு வச்சிருக்கோம். உங்களை பேச வேண்டிய இடத்துல நான் பேசிக்கிறேன். பொன்னி சொன்ன மாதிரி பொட்டியில எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. கிழமை நம்மளை ஏமாத்துற. மாமாவோட கண்ணாடி, ரத்தம், கயிறு என்னடாச்சு? மாமாவும் பொண்ணியும் யாரோ கடத்திட்டு போறாங்க. யார் பாருங்க. போலீஸ்! பொண்ணு கேட்க தானே போனீங்க. இப்படி குறுக்கு வழியில உங்களை யார் போக சொன்னது? பொன்னிதான். அவ என்னவோ நல்ல இடத்துலதான் சொல்லிருப்பா. நடுவழியில யாரோ பயன்படுத்திட்டாங்க. கடத்திக்கிட்டு போனவங்களால அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டதுன்னா அந்த பழி உங்க எல்லார் மேலயும் தான் வரும். அந்த அளவுக்கு நாங்க விட மாட்டோம். அவங்களை எப்படியும் கண்டுபிடிச்சிடும். அதுக்கு முன்னால இந்த பணம், நகை எல்லாத்தையும் பாதுகாப்பா ஒரு இடத்துல வைக்கணும். அதை விட முக்கியம், நீங்க எழுதின கடிதம் போலீஸ்க்கு கிடைக்கிறதுக்கு முன்னால கைப்பற்றணும். அது எதுக்கு? உங்க 4 பேரையும் குற்றவாளி நிரூபிக்கிற ஆதாரமே அதானே. அந்த கடிதாசி எப்படி மாமா வீட்டுலதான் இருக்கும். நான் போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டாந்துருவா. அதை நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க ஊருக்கு வெளியே இருக்கிற மலையடி வாரத்துல போய் ஒளிஞ்சுக்குங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் வாங்க. இந்த பொட்டி என்கிட்ட கொடுங்க. சீக்கிரம் போங்க. இந்த பெட்டி எடுத்துக்கிட்டு நீங்க ஊருக்கு போறீங்க. இந்த சிக்கல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்தா போதும். யாரம்மா நீங்களா? அண்ணா வந்து அது என்னம்மா வேணும்? ஐயா இருக்காங்க. ஐயா வெளியே போயிருக்காங்க. பொன்னி சின்னம்மா காலையில போச்சு, இன்னும் வரல. இங்க வேற யாராவது வந்தாங்களா? வேற ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாரு.
அவரு வீடு பூரா சோதனை போட்டாரு. இங்க இருந்து லெட்டர் ஒண்ணு எடுத்துட்டு போனாரு. சரி, நான் வரேன். வா சாந்தி. லெட்டர் கிடைச்சதாமா? வந்து அது அப்போ கிடைக்கவே இல்லையா? நீங்க எந்த லெட்டர் சொல்றீங்க? உன்னை பார்க்க வரதா லெட்டர் போட்டிருந்தேனே, அத பத்தி தான் சொல்றேன். ஆமா, நீ எந்த லெட்டர் பத்தி கேக்குற? நானும் அதை பத்தி தான் கேக்குறேன். அதை நீங்க போட்டிருந்தா கிடைச்சிருக்கும். ஒருவேளை போட மறந்து நான் அதை பாக்கெட் வச்சுக்கிட்டேன்னு. அந்த லெட்டர் நிச்சயமா உங்ககிட்ட தான் இருக்கும். நீ சொன்னா ரொம்ப கரெக்டா தான் இருக்கும். ஆமா, எங்க மாப்பிளையும் மத்தவங்களையும் காணோம். வியாபார விஷயமா டவுனுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு வந்துருவாங்க. நீ பக்கத்துல இருந்தோம் அவங்களை இப்படி செய்ய அனுமதிக்கலாமா? நீங்க எதை பத்தி சொல்றீங்க? மாப்பிளைங்க செய்யற வியாபாரத்தை தாம சொல்றேன். சொந்த ஊரை விட்டுட்டு ஊரு ஊரா சுத்துறது ஒரு பழப்பா? சும்மா இருக்காம ஏதோ ஒரு வியாபாரம் பண்றாங்களே, அத நினைச்சு சந்தோஷப்படுது. சந்தோஷப்பட்டதுனாலதான் மாப்பிளைய கையோட சங்கிலிய மாட்டி அழைச்சிட்டு போலான்னு வந்துருக்கேன். அண்ணா, அட, நான் இந்த தங்கச் சங்கிலிய சொன்னேம்மா. இத அவர் கழுத்துல போட்டு உன்னையும் அவரையும் கையோடு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். கல்யாணத்துக்கு கூட அவருக்கு நான் எதுவும் பரிசு கொடுக்கலையே. நான் போய் காஃபி கொண்டுறேன். அட, என்னவா இப்படி பண்ணிட்டேன்? ஐயோ, கை தவறிடுச்சுங்க. கைட்டு கொடுங்க, நான் போய் வாஷ் பண்ணி கொண்டுறேன். சாந்தி, நீ ஏதோ குழப்பத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லன்னா இப்படி காஃபியை கைதவற விட மாட்டியே. உங்களை பாக்குறதுக்கு முன்னாலதான் குழப்பமா இருந்துச்சு. உங்களை பார்த்ததும் எல்லாம் தெளிவாயிடுச்சு. நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. ஆமாமா, தங்கச்சி கையால் சாப்பிட்டு எவ்வளவோ நாளாச்சு. நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். சாந்தி, நீ தேடுறது அதுல கிடையாது. அண்ணா, அது வந்து உன் புருஷனுக்கு மட்டும் சங்கிலி கொண்டு வந்திருக்கேனே, உனக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கேனான்னு இந்த பெட்டியில தேடுறியா? கூட பிறந்தவளை மறப்பேனா? இத பத்தியா, உனக்காகவே தங்க வளையல். சாப்பிடுவாங்க. என்ன சாந்தி, எங்க போயிட்ட? ரொம்ப நேரம் காணோம். மாப்பிளையும் மத்தவங்களையும் பாக்கணும்னு சொன்னீங்கல்ல, அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. அட, பயப்படாம வாங்க. ரொம்ப நன்றிமா. எதுக்கு? ஒரு போலீஸ்காரோட தங்கச்சி எவ்வளவு பொறுப்போடு இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமா இருக்கியே, அதுக்காக. என்ன சொல்றீங்க? இவங்க நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன்னு தெரிஞ்சும் என்கிட்ட ஒப்படைச்சிருக்க பாரு. மன்னிக்கணும், இவங்களை நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. காரணம்? இவங்க எந்த குற்றமும் செய்யலையே. பணத்துக்காக மாமன் மகளை கடத்தினது முதல் குற்றம். பணத்தோட வந்த மாமனையும் கடத்தினது இரண்டாவது குற்றம். பணத்தை அபகரிச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொலை செஞ்சது மூணாவது குற்றம். இதுக்கெல்லாம் ஆதாரம்? அவங்க கைப்பட எழுதின லெட்டர். அது எப்போ எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. நீ எரிச்சது நான் தயார் பண்ணின போலி லெட்டர். என்கிட்ட இருக்கிறது தான் ஒரிஜினல் லெட்டர். ஒரு போலீஸ்காரன் தங்கச்சிக்கு இவ்வளவு கிரிமினல் புத்தி இருந்தா அந்த போலீஸ்காரனுக்கு எவ்வளவு இருக்கும்னு கணக்கு போட தவறிட்டியே. இவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக இந்த லெட்டரை நீ எங்கெல்லாம் தேடினேன்னு எனக்கு நல்லா தெரியும். கடிதம் உன் கைக்கு வந்துட்டா இவங்க என் கைக்கு வந்துருவாங்க நினைச்சுதான் இதே மாதிரி ஒரு போலி கடிதத்தை தயார் பண்ண. நான் எதிர்பார்த்தபடி நடந்துடுச்சு. தப்பி ஓட முயற்சி பண்ணாங்க. சாந்தி, இவங்களை நான் உறவுக்காரங்க கூட பார்க்க மாட்டேன். அண்ணே, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நிச்சயமா இந்த குற்றத்தை இவங்க செய்யல.
இடையில யாரும் செஞ்சிருக்கிற சதி. இவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு உங்ககிட்டே ஒப்படைக்க சொல்றேன். இவங்களுக்கு அவகாசம் கொடுக்க எனக்கு அதிகாரம் இல்ல. இன்ஸ்பெக்டர், எங்களை பிடிக்க முயற்சி பண்ணீங்க, என் தம்பி பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டேன், ஜாக்கிரதை. இன்ஸ்பெக்டர், அந்த துப்பாக்கியை கீழே போடுங்க. ஒரு குற்றத்தை மறைக்க அடுக்கடுக்கா குற்றங்கள் செய்வது பைத்தியக்காரத்தனம். எங்களை நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை குற்றம் வேணாலும் செய்ய தயாரா இருக்கும், ஜாக்கிரதை. முதல்ல உள்ள போங்க. இஷ்டப்பட்டா என்னோட வாங்க, இல்ல அவரோட போங்க. மாமாவும் பொண்ணியும் நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். இந்த விஷயத்துல என் பொண்டாட்டிய சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உன் கூட தான் வருவேன். அப்ப வாங்க, நாங்க வரோம். சீக்கிரம் வாங்க.